யோசேப்பு ஒரு சிறு பிள்ளை கிடையாது, அவன் நல்ல ஒரு வாலிபன். தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே தன்னுடைய சகோதரர்களை தேடி அவன் அவர்களை கண்டுபிடித்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சீகேமுக்கு போகிறான், அவர்கள் அங்கே இல்லை. பின்பாக தோத்தானிலே போய் அவர்களை கண்டுபிடிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு வாலிபனாகத்தான் அவன் இருந்தான். ஸோ இவர்கள் இவ்விதமாக தன்னை விற்று போட போகிறார்கள் என்று சொல்லி அவன் எந்த விதமான முரண்டு பிடிக்கிறவனாக அல்ல, அல்லது அவங்களோட யுத்தம் பண்ணி சண்டை போட்டு தப்பி ஓடும்படியான எந்த பிரயத்தனத்தையும் பண்ணலை. 28ஆம் வசனத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையில் விற்று போட்டார்கள், அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அவ்வளோதான். எந்த ஒரு இடத்துலையும் யோசேப்பினுடைய ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தைகளையோ செயல்களையோ இங்கே நாம் பார்க்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இவங்க கொண்டு நேரம் எங்கே விற்கிறாங்க? 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தபடி போத்திபாரத்தில் கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த வசனம் போத்திபாரத்தில் கொண்டு அவனை விற்றார்கள், அவன் விலைக்கு வாங்கினான் என்று 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடியுது. முடிஞ்ச உடனே 2ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கு? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அப்போ இங்கே நாம் பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சுபாவத்தை, ஆவிக்குரிய கனியை யோசேப்பினிடத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால தான் தன்னுடைய கடைசி காலத்திலே யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கிறான், யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் திராட்சை செடி. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு பூரண பாதுகாப்புக்குள்ளே அவன் இருந்தான். அவன் போன பாதை ஒரு கஷ்டமான பாதை, அவன் போன பாதை ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை. சொந்த சகோதரர்களாலே அவன் புறக்கணிக்கப்பட்டு பொறாமைப்பட்டு அவர்கள் விலைக்கு விற்கக்கூடிய மகா வேதனையான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே அவன் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறான். அற்பமாக அவன் நடத்தப்படுகிறான். ஆனால் அவன் அமைதியாக இருக்கிறான். அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலையும் கூட அவனுக்கு பயங்கரமான ஒரு கொடூரம் நடக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் எந்த விதமான காரியத்தையும் அவன் அங்கே பேசல. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், ஆண்டவர் அவனுக்கு கிருபை வைத்தார், ஆண்டவர் அவனுக்கு அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம்.